ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட சேனலில் நம்மளோட மஞ்சள் இருக்கக்கூடிய பற்களை எப்படி ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக ஒயிட்டன் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இதுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருசாலாம் மெனக்கட வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டில் நம்ம சமையலறையில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தியே பார்த்தீங்கன்னா நம்மளோட மஞ்சள் பற்களை ஈஸியாக வெண்மையாக்கிக்க முடியும்னு சொல்லலாம். அதுக்கான ஹோம் ரெமடி தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் செஞ்சு காமிச்சிருக்க இந்த ரெமடியை பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் பயன்படுத்தலாம். ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் பயன்படுத்தலாம். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ரெமடி போதுதான். நம்ம வீட்டில் குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா சின்ன குழந்தைங்களா இருப்பாங்க. அவங்க சாக்லேட்லாம் நிறைய சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடும்போது அவங்களுக்கு பூச்சிப்பல்கள் வரும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க சரியாக ப்ரஷ் பண்ண மாட்டாங்க. சில வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களே அவங்களே ப்ரஷ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி பண்ணுற குழந்தைங்க ரொம்ப நேரம்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரஷ் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. போவாங்க, டக்குன்னு ப்ரஷ் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அப்படி நம்ம பற்களை சரியாக ப்ரஷ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு 2 டைம் ப்ரஷ் பண்ணுறதுக்கு சொல்லித்தரணும். அதே மாதிரி ஒரு டைம் ப்ரஷ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இவ்வளோ நேரம் நீ ப்ரஷ் பண்ணிட்டு தான் வரணும் அப்படிங்கிற டைமையும் கொடுக்கணும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்க விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க. ஸோ அவங்க போயிட்டு டக்குன்னு வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. பற்களை நம்ம நல்லா ப்ரஷ் பண்ணி பாதுகாப்பாக வச்சுக்கிட்டா தான் நம்மளோட பற்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும். அப்படிங்கிற எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு எடுத்து சொல்லணும். பெரியவங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் இந்த மாதிரி தான் இருக்காங்க. அதாவது போவாங்க, ஒரு ஜஸ்ட் இப்படி தேய்ப்பாங்க, அப்படி தேய்ப்பாங்க, டக்குன்னு வெளியே வந்துடுவாங்க. அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. மேக்ஸிமம் பல்லு விளக்கறதுக்கான டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷமாவது நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்கள் பற்களை நல்லா மேலே கீழே இடுக்கில் எல்லா பக்கமும் தேய்க்க சொல்லி கொடுங்க குழந்தைங்களுக்கு. ஈவன் உங்களுக்கு பூச்சிப்பல் இருந்தது அப்படின்னா கூட இந்த ரெமடியை நீங்கள் டெய்லி பேசிஸில் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக அந்த பூச்சிப்பல் கியூர் ஆகிரும். அதாவது ஆரம்பத்திலே இருக்கும்போது அந்த பூச்சிப்பல்லை நம்ம சாகடிக்கிறதுக்கு இந்த ரெமடிஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஈறுகளில் ரத்த கசிவு இருக்கும் இல்லையா, அந்த ரத்த கசிவு இருந்தாலும் நீங்கள் இந்த ரெமடி ட்ரை பண்ணலாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா சிலருக்கு இந்த வாய் துர்நாற்றம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். என்னதான் பல்லு விளக்கிட்டு வந்தாலும் சில காரணங்களால அவங்களோட உடம்புல இருக்கக்கூடிய சில ஹார்மோன் பிரச்சனையால பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாய் துர்நாற்றம் இருந்துகிட்டே இருக்கும். அடுத்தவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா நல்லா பேச முடியாது. பக்கத்தில் நின்று அவங்களுக்கே ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராம்பு எடுத்துக்கோங்க. அந்த கிராம்பை வாயில போட்டு மென்னுட்டே இருங்க. டெய்லி பண்ணுங்க. ஒரே ஒரு கிராம்பை எடுத்து பல்லு விளக்குனதுக்கு அப்புறமா உங்க வாயில போட்டு மென்ட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வாய் துர்நாற்றம் பார்த்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. வாய் துர்நாற்றம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 டைம் 4 டைம் ப்ரஷ் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு பவுல்ல ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு இருக்கு இல்லையா, அது ஆட் பண்ணிக்கோங்க. தூள் உப்புன்னு சொல்லுவீங்க சில பேர், அந்த உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு பார்த்தீங்கன்னா நம்மளோட பற்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. நிறைய விளம்பரங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்கள் டூத் பேஸ்ட்டில் உப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா. ஸோ உப்பு நம்ம பற்களுக்கு ரொம்ப தேவைப்படும். அதனால் நம்மளோட பற்களை சுத்திகரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே உதவும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சத்தூள் இருக்கு இல்லையா, அந்த மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்க்கறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பற்களில் ஏற்படக்கூடிய அந்த கிருமிகளை எதிர்த்து போராடுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மஞ்சள் ஹெல்ப் பண்ணுங்க. அடுத்து நான் சேர்க்க போகிற பொருள் பார்த்தீங்கன்னா லெமன் சாறு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். லெமன் சாரும் நீங்கள் கண்டிப்பாக சேர்க்கணும். இது கூட பேக்கிங் சோடா இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை கூட சேர்க்கலாம். பேக்கிங் சோடானா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சோடா தான். அது இருந்தது அப்படின்னா ஒரு 1/2 சிட்டிகை அளவுக்கு நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். லெமன் சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த உப்பு மஞ்சள் லெமன் சாரோட சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம டே டு லைஃப்பில் பயன்படுத்தக்கூடிய பேஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த பேஸ்ட்டு தான் நமக்கு தேவைப்படும். உங்கள் வீட்டில் என்ன பேஸ்ட் இருக்கோ அந்த பேஸ்ட்டை பயன்படுத்துங்க. இதுதான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது, எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பேஸ்ட் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே சேர்த்தாச்சு. அதனால் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப இது நல்ல ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். அதை எடுத்து நம்ம ப்ரஷ்ல தொட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம பற்களில் தேய்க்க போகிறோம். அது எப்படி தேய்க்கணும் அப்படிங்கிற முறையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சில பேர் கேட்பீங்க, இதை கொஞ்சம் நிறைய பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. பண்ணலாம். எத்தனை நாளைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 to 3 டேஸ்க்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் ரெடி பண்ண வேணாம். அப்படி நீங்கள் ரெடி பண்ணதையுமே ஃப்ரிட்ஜில் மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும். வெளியே நீங்கள் ஸ்டோர் பண்ண முடியாது. அப்படி ஸ்டோர் பண்ணிங்கன்னா அது கெட்டு போயிடும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை உங்களோட ப்ரஷ்ல நல்லா ஃபுல்லாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்படியே எடுத்து நீங்கள் நார்மலாக எப்படி வீட்டில் பல் தேய்ப்பீங்களோ அது போல் தேய்ங்க. நீங்கள் சும்மா ஒரு 2 செகண்ட் தேய்ச்சிட்டு போகிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்படி தேய்க்கக்கூடாது. நல்ல பல் ஒரு 5 நிமிஷத்துக்கு தேய்க்கணும். மேலே கீழே சைடில் இடுக்கல இந்த
மாதிரி எல்லா பக்கமும் தேய்க்கணும். சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, முன்னாடி பக்க பல்லு மட்டும் நல்ல வெள்ளையா கலரா வச்சுக்குவாங்க. ஆனா பற்களோட பின்பகுதியில பார்த்தீங்கன்னா, கருப்பு கருப்பா இருக்கும். நெறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன். ஏன்னா, அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க பல்லு விளக்குறது கிடையாது. நம்ம பல்லு விளக்கும்போது கண்டிப்பா அந்த பற்களோட பின்பகுதியிலயும் நம்ம விளக்கணும். ஏன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு பின்பகுதியிலயும் போய் சேர்றதுக்கு வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. ஸோ, பல்ல ஃபுல்லா கிளீன் பண்ணணும். அப்பதான் பல்லு விளக்குனதுக்கான அர்த்தம் இருக்கு. இந்த மாதிரி தான் நீங்க வந்து பல்ல விளக்கிக்கணும். குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, இதில உப்பும், மஞ்சள் இருக்கனால ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒமட்டிட்டு வர மாதிரி இருக்கும். நீங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அத ரெகுலரா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, அது அவங்களுக்கு பழகி போயிரும். இன்னைக்கு நான் வந்து ஷேர் பண்ணியிருக்க இந்த ஹோம் ரெமடிய நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பெட்டர் ரிசல்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். எப்பயுமே உங்க பல் மஞ்சளா இருக்கு அப்படின்னா, இந்த ரெமடி ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா இன்ஸ்டன்ட்டான ஒரு ஒயிட்னஸ் வந்து கிடைக்கும். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க.